ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மார்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ உண்மையில் அது ரொம்ப பெனிஃபிஷியலாக எனக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில் நான் யோசித்தேன், ஒரு குட்டியாக மினி vlog கொண்டு போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மினி vlog உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 5 o'clock எழும்பி 5 to 6 ப்ரேயர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த நேச்சரை கொஞ்சம் ரசிப்பேன். எப்பயுமே பிளான்ஸ் இருந்தால் அதை கொஞ்சம் ரசிக்கிறது என் ஹேபிட். ஸோ அதை செஞ்சுட்டு பிளான்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டே என் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எழுந்திரிச்ச உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் நல்ல பழக்கம் என்னென்னு சொன்னால் பெட் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக் ஒரு ட்ரிங்காக டீ எடுக்கணும். டீ இல்லைன்னா நாளே ஓடாது. ஸோ டீ ட்ரை ஃப்ரூட்ஸோடு இன்றைக்கி எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையை செய்யணும்னு நைட்டே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தோசை கூட முட்டை பொரியல் செய்யணுமென்று பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வேண்டி தோசை செஞ்சு வச்சுட்டேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கி அது கூட தக்காளியும் சேர்த்து இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபைனலாக முட்டையை உடச்சி ஊற்றி இந்த முட்டை பொரியலை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த முட்டை பொரியல் எப்போயுமே தோசையோட அந்த கம்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உண்மையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி, குயிக் ரெசிபி. ஸோ அந்த கம்போ தோசை வித் முட்டை பொரியல் கம்போ வெரி சூப்பர். ஸோ அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ லன்ச்சுக்கு ரெடி ஆகுறேன். ஸோ லன்ச் ரைஸ் குக்கரில் ரைஸை போட்டுட்டேன். ஸோ அது ஒரு சைடில் வெந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே தேவையான லன்ச் மெனுவுக்கு தேவையான அந்த கறி, இந்த தேவையான பொருட்கள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு சைடில். முக்கியமாக லன்ச் மெனு இன்றைக்கி பீட்ரூட் கறி, சோயா மீட், பாயில்டு எக்ஸ். ஸோ அதுக்கு பாயில்டு எக்ஸை ஒரு கடாயில் போட்டாச்சு. அது கூட இங்கே பீட்டை வதங்க விட்டிக்கிறேன். அதை கொஞ்சம் வதக்கி ஸ்டோவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிறதுக்கு மூடி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே எவ்வளோ குயிக்காக நீங்கள் உங்களோட லன்ச் மெனுவை நீங்கள் முடித்து கொள்ளிறீங்களோ, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களோ, அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். லன்ச்சை எப்படியும் 12க்கு முன்னுக்கு நீங்கள் முடிக்க பாருங்கள். அப்போ உங்களோட பெரிய டைம் சேவ் ஆகும். ரிலாக்ஸுக்கும் சரி, எதுக்கும் சரி, உங்களோட எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது கூட இங்கால சோயா அவியல் செஞ்சேன். ஈஸியான சோயா அவியல். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் பீட்ரூட் வெந்தாச்சு, அதுவும் கம்ப்ளீட் ஆகியாச்சு. ஸோ அதுக்கு கட்டிப்பாலை ஊற்றி கொஞ்சம் பாயில் ஆகினது பிறகு இறக்கிட்டேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லன்ச் மெனு கம்ப்ளீட்டட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் நேற்று நைட்டே லாண்ட்ரி போட்டுட்டேன். ஸோ அதில் இப்போ ட்ரை அவுட் பண்ணின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கி ஒரு சைடில். ஸோ அதை மட்டும் காய போடுறது தான் இப்போ இருக்கிற பேலன்ஸ் ஒர்க். ஸோ அதையும் நான் இப்போ ஆல்ரெடி எடுத்து காய போடுறதுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. டோட்டல் ஹாஃப் ஒர்க்ஸே முடிஞ்சாச்சு. தேங்க்யூ.